இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. ஆதநேயர்களுக்கு வணக்கம். மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரின் 8வது நினைவு தினம் தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்க நம்மோடு இணைந்திருக்கிறார் ஆஸ்பேர் சாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தகவல் தொழில்நுட்பம் இன்று இந்த உலகத்தையே தனது உள்ளங்கையில் வைத்திருக்கிறது. அந்த தகவல் தொழில்நுட்பத்தை தான் சார்ந்திருக்கக்கூடிய இயக்கத்தோடு தொடர்புபடுத்தி அதை ஒரு பிரிவாக கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஒன்று என்ற ஒரு தனி பிரிவை ஏற்படுத்தியவர் ஜெயலலிதா அவர்கள். அநேகமாக இந்தியாவிலேயே ஒரு அரசியல் இயக்கத்திற்கு மாணவர் பிரிவு, மகளிர் அணி, தொழிலாளர் அணி, இப்படி பல பிரிவுகள் இருக்கும். ஆனால் தகவல் தொழில்நுட்ப பிரிவு என்கின்ற ஒரு அந்த அமைப்பை முதலில் ஏற்படுத்தியது அநேகமாக அந்த அதிமுக இயக்கமாகத்தான் இருக்கும். அதன் மூளையாக இருந்தவர் ஜெயலலிதா அவர்கள். அந்த வகையில் அந்த முதல் முறையாக அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஏற்படுத்தப்பட்ட போது அதன் முதல் செயலாளர் பொறுப்பில் இருந்த பெருமைக்கு உரியவர் தான் ஆஸ்பே சாமிநாதன் அவர்கள். அந்த வகையில் அவரிடம் நாம் கேட்க விரும்புவது என்னவென்றால், கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பே தகவல் தொழில்நுட்பம் இந்த அளவுக்கு ஒரு உலகத்தை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அம்சமாக இருக்கும் என்பதை ஜெயலலிதா அவர்கள் எப்படி முன்கூட்டியே உணர்ந்தார்? இது பற்றி அவரது பரந்துபட்ட பார்வை, அவரது அறிவு, அந்த மதிநுட்பம், அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? ஆதன் நேயர்களுக்கு வணக்கங்கள். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு தினம். இது நாம பேசிட்டு இருக்க இந்த ஒரு தருணத்துல ஒரு சில பசுமையான நினைவுகளை நீங்க மீண்டும் நினைவுபடுத்தினதுக்கு முதல்ல ஆதன் டிவிக்கு நன்றி. வாழ்க்கையில ஒரு சில விஷயங்கள்லாம் மறக்க முடியாத நினைவுகளா அமையும். நிச்சயமா. அதுல அவர்களோடு நான் பயணித்த அந்த ஒரு 6-7 ஆண்டு காலம் உண்மையிலேயே 7 ஜென்மத்துக்குமே மறக்க முடியாத அளவுக்கு, அப்படிப்பட்ட ஒரு கிரேட் லீடர், ஒரு சிஇஓ, ஒரு பெரிய பாக்கியமா உணர்றீங்க. அதையும் தாண்டி ஒரு அருமையான ஹியூமன் பீயிங். பல அனுபவங்கள் அதுல ஒரு சில சொல்றேன். இப்ப நீங்க முதல்ல இந்த ஐடி விங்க பத்தி கேட்டீங்க. முதல்ல அவங்க தான் அரசியல் கட்சியிலே செஞ்சாங்கன்ட்டு. இது அவர்கள் செய்த 2வது மிகப்பெரிய ஒரு பயனியரிங் இனிஷியேட்டிவ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அப்ப முதல்ல என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இளைஞர் பாசறை, இளம் பெண்கள் பாசறை அப்படின்னு சொல்லிட்டு கட்சியில கொண்டு வந்தாங்க. இளைஞர்கள் தான், அதாவது தமிழ்நாடு ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 26.5% ஆஃப் த ஓட் பேங்க் வாஸ் லெஸ் தென் 30 years ஆஃப் ஏஜ். 30 வயதுக்கு குறைந்தவர்களே 26.5%, 40 வயதுக்கு குறைந்தவர்கள் 50.75%. சரிங்களா? அப்போ இந்த முதல் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு இந்த 17-18 வயது முடிந்தவர்கள்லாம் வரும்பொழுது அவர்களுக்கு ஒரு ஓரியன்டேஷன் டு பாலிடிக்ஸ் அண்ட் சொசைட்டி இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷனரி ஸ்டெப்பா இந்த இளைஞர்கள், இளம் பெண்கள் மற்றும் இளைஞர் பாசறைய மாண்புமிகு செல்வி ஜெயலலிதா அவர்கள் துவங்கினார்கள். அதே போலதான் தகவல் தொழில்நுட்ப பிரிவு அதன் அடுத்த கட்டமாக வரும் காலங்களில் எப்பவுமே இவங்க நான் அவங்களோட பழகின வரைக்கும் ஒரு 10 ஆண்டு ஃபியூச்சரிஸ்டிக்கா தான் திங்க் பண்ணக்கூடிய ஒரு எபிலிட்டியில எப்பவுமே அவங்க இருப்பாங்க. இன்னைக்கு ஆட்சி என்ன, நாளைக்கு ஆட்சி என்ன, நான் என்ன பிரச்சனையை சால்வ் பண்ணணுங்கிற அதே சமயத்துல அதையும் தாண்டி 10 ஆண்டுகள் எப்படி இருக்கும். எனக்கு மிகப்பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2011 ஆட்சி பொறுப்பு ஏற்கும் பொழுது கஜானா காலி என்பது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாட்டில் 13 மணி நேரம் பவர் கட், அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துச்சு. விஷன் தமிழ்நாடு 2023 அப்படின்னு சொல்லிட்டு தமிழகத்திற்கான ஒரு தொலைநோக்கு திட்டத்தை அவங்க உருவாக்குறாங்க. மெக்கின்சி, சிஐஐ போன்ற பாடிஸ் எல்லாம் காலத்தின் தேவைக்கு இது பண்ணி 11 ஆண்டுகள்ல தமிழகம் எப்படி இருக்கும் 2023ல, இது ஒரு சிங்கப்பூரை போல அதை கொண்டு வரணும், அதற்கு என்னென்ன செய்ய வேணும்ன்றதுக்காக ஒரு ப்ளூ பிரிண்ட் உருவாக்கப்பட்டது. நான் பேசிக்கலி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட், ஒரு ஆண்டர்பிரனர். அதை பார்த்து பிரமிப்படைஞ்சேன். இப்படி ஒரு விஷன் இருக்க முடியுமா? இன்னைக்கு கரண்டே இல்லை, இங்க பணமே இல்லை, பட் எப்படி ஒரு 11 அதுல அதை படிக்க அதோடைய டெப்த் எனக்கு புரிய ஆரம்பிச்சு எனக்கு ஒரு ஈர்ப்பு ஏற்பட்டது. பல முயற்சிகளுக்கு பிறகு அவங்களை சந்திக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டோ கிடையாது, லெகசியோ எதுவுமே கிடையாது. 5 நிமிடம் எனக்கு நேரம் ஒதுக்கினார்கள். 4 நிமிஷம் ஒரு பிரசன்டேஷன், 1 நிமிஷம் அம்மா கேள்வி கேட்பாங்க, 5 நிமிஷத்துல நீங்க குயிக்கா முடிச்சுட்டு போயிடணும், அவங்களுக்கு பசி எடுக்கும், அவங்க சீக்கிரமா வீட்டுக்கு போகணும்னு. நான் ப்ரிப்பேர் பண்ணது 15 நிமிஷம் பிரசன்டேஷன், 5 நிமிஷம் Q&A இருந்துச்சுன்னா 20 நிமிஷத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனேன். ஆனா நான் பிரசன்ட் பண்ண அவங்க கேட்க கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. எல்லாம் ஷார்ப்பான டீப்பான கொஸ்டின்ஸ்.
54 நிமிடங்கள் போச்சு அந்த பிரசன்டேஷன். சரிங்களா? நீங்க எதிர்பார்த்த விட கூடுதல் நேரம். 50 எல்லாருமே வந்து ஒரு மாதிரி வியப்படைஞ்சிட்டாங்க. இவங்க கரெக்டா கிளம்பிடுவாங்களே, இது வந்து 50 கிட்டத்தட்ட 1 மணி நேரம் உள்ள ஏதோ யாரோ பேசிட்டு இருக்காங்க, அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன்னு வெளியே இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே அந்த அளவுக்கு ஈடுபாடோட அவங்க இறங்கியிருக்காங்க. ஈடுபாடோட இருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் அவ்வளோ வந்து ஒரு ஷார்ப்பான கேள்விகள். இதெல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசியில நான் சொல்றேன், அப்போ வந்து அவர்களுடைய முழக்கம் வந்து நாளை நமதே 40ம் நமதே அப்படின்ட்டு. நான் சொல்றேன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ், ப்ரெடிக்டிவ் அனலிட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த இதை பேஸ் பண்ணி 40 சீட் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. 35 கிரீனு, 2 ஆம்பரு, 2 வந்து ரெட்டு. இந்த 2 ரெட்டு வரவே வராது. கன்னியாகுமரியும் எந்த தொகுதின்னு கேட்குறாங்க. கன்னியாகுமரியும் தர்மபுரியும் நம்ம கண்டிப்பாக தோக்க தான் போகிறோன்னு நான் அவங்க கிட்ட ப்ரெசன்டேஷன் பண்ணுறேன். ஒரு 9 அமைச்சர்கள் உட்காந்துருக்காங்க, ஒரு 4 செக்ரட்டரி 1 2 3 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் உட்காந்துருக்காங்க. நான் இல்லை அவருக்கு கேட்குறாங்க ஒரு அமைச்சரை, என்ன இப்படி சொல்கிறாரு? இல்லை இல்லைம்மா, நம்ம நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், ஜெயிச்சிருவோம். நான் சொல்கிறேன் இல்லை, 37 வரும். அந்த 2 ஆம்பரை வந்து ஆரஞ்சை நம்ம வந்து கிரீனா மாற்ற முடியும். ஆனால் இந்த ரெட்டு வந்து அப்பயே ஒரு பிரசாந்த் கிஷோர் மாதிரி நீங்க அப்படின்னு நான் சொன்ன உடனே அவன் மூஞ்சில செவந்து போயிட்டு யூ மே கோ அப்படின்ட்டாங்க. உடனே கோவப்பட்டு நீங்க போகலாம். 56 நிமிஷம் நடந்த அந்த பிரசன்டேஷன் டப்புன்னு இதுவாயிட்டு கோவப்பட்டு போகலாம் அப்படின்ட்டாங்க. நானும் சரி, ஆனால் ஒன்று மட்டும் சொல்லிக்க விரும்புகிறேன், எனக்கு உங்ககிட்ட பொய் சொல்ல வராது. என்ன கிரவுண்ட் ரியாலிட்டியோ அதை உங்ககிட்ட சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நீங்க தமிழ்நாடுடைய சிஇஓ, நான் ஒரு பிரஜை. என்னை கூப்பிட்டு நீங்க இந்த டைம் கொடுத்ததே ரொம்ப சந்தோஷம். ஆனா இதுதான் உண்மை, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நான் கீழே இறங்கி செக்ரட்டேரியட் கேட்டை கூட தாண்டல. அதுக்குள்ள கார்டன்ல இருந்து அவங்க அம்மாவுடைய பிஏ ஃபோன் பண்ணி, சார் காலையில ஏதோ உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார், 9 மணிக்கு வர சொன்னாங்க. நான் சொன்னேன், என்னங்க அடிச்சு வெளியே தரத்தாத குறை திட்டி அமைச்சிருக்காங்க, இந்த மாதிரி இந்த மாதிரி திருப்பி கூப்பிடுங்க, அப்படியே சொல்றீங்க, சரி நீங்க கட் பண்ணுங்க, நான் திருப்பி வரேன் லைன்லன்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு, இல்லை சார் நீங்க போனதுக்கு அப்புறமா அவங்க செக்ரட்டரி 4 கூப்பிட்டு அவர் நாளைக்கு காலைல 9 மணிக்கு கார்டனுக்கு வர சொல்லுங்க. எனக்கு ஆச்சரியம், எதுக்காக வர சொல்றாங்களா? இன்னும் திட்ட போறாங்களா? இல்லை அங்க திட்ட முடியாததை வந்து வீட்டில் வச்சு திட்ட போறாங்களா? என்ன எது உள்ளுக்குள்ள ஒரே ஒரு ஆங்ஷியஸ்னஸ் சார். அடுத்த நாள் காலையில போறேன். நேற்று உங்க ப்ரெசன்டேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதோட உங்களுடைய ஹானஸ்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்களுடைய ஹியூமன் நேச்சர் நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, நான் எதிர்பார்க்கல. உங்களுடைய ஹானஸ்டி எனக்கு ரொம்ப பிடிச்சது. உங்களுடைய அந்த ப்ரெசன்டேஷனை பேஸ் பண்ணி கழகத்தில் வந்து தகவல் தொழில்நுட்ப பிரிவு அப்படின்னு ஒன்று இன்னிலேருந்து துவக்குறோம் அப்படின்னாங்க. ரொம்ப சந்தோஷமா. என்ன என்னால் ஹெல்ப் இவ்வளோ பெரிய கதை இருக்கு பின்னாடி. ஆமா, இதுக்கு ஒரு 1.5 வருஷம் முன்னாடி ஒரு ஒர்க் போயிருக்கு. அதெல்லாம் நமக்கு இன்னைக்கு ஒரு நேரம் இல்லாத ஒரு பிரசாந்த் கிஷோரா நீங்க செயல்பட்டுருக்கீங்க இருக்கலாம். என்ன அந்த மாதிரி அவரெல்லாம் அதுக்கப்புறம் 2014 வந்தவர்னு 11 பண்ணிட்டு தேர்தல் நிபுணத்துவம். ஆமா. ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை பண்ணிட்டு அவங்க சொன்ன உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஆச்சரியம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிஏவை கூப்பிடுறாங்க. இந்தாங்க உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு என் கையால் கொடுக்கணும்னு ஆசை அப்படின்ன உடனே எனக்கா லட்சக்கணக்கில் வந்து அவங்க கையால் உறுப்பினர் அட்டை கிடைக்காதான்னு இருக்கும் பொழுது என்னை கூப்பிட்டு கார்டு கொடுத்தாங்கன்னு ஒன்று ரொம்ப பெருமை, ரொம்ப சந்தோஷம். அது எப்படி சொல்றேன்னு தெரியல, எனக்கே தெரியாம கிள்ளிட்டேன். ஒரு அரிதான பொக்கிஷம். என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அவங்களுடைய அந்த ஒரு சைல்டிஷ் அந்த ஒரு குழந்தை தன்மை வந்து, என்ன கிள்ளிக்கிறீங்கன்னாங்க. நம்ம லட்சக்கணக்கில் ஆள் வெயிட் பண்றாங்க, எனக்கு இது ஆக்சுவலாக கனவா நினைவான்னு தெரியல, அதனால கிள்ளி பார்க்குறேன்னு. இல்லை நிஜம்தான், வாங்க. பொக்கிஷமான ஒரு இன்னும் யோர் டிலைட் டசன்ட் எண்ட் ஹியர் சுவாமிநாதன் அப்படின்றாங்க. எனக்கு புரியல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்றது. இதை முடிச்சுட்டு இப்போ நீங்க கட்சியில உறுப்பினர் ஆயிட்டீங்க, தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆரம்பிச்சாச்சு, உங்களை தான் செயலாளராக போட்டிருக்கேன், போடவா நீங்க செய்யறீங்களா? ஒரு லீடர் வந்து டிசிஷன் எடுத்தாச்சு, நான் உங்களை தான் போட்டிருக்கேன், போய் வேலையை பாருங்க அப்படின்ட்டு. அன்னில இருந்து நோ லுக்கிங் பேக். புதுமையான பல விஷயங்களை பண்றதுக்கான ஃப்ரீடமை கொடுத்தாங்க. ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியாது, நீங்க பண்ணுங்க, தவறாச்சுன்னா நீங்க தான் பொறுப்பு அப்படின்றவாங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷனரி. இன்னி வரைக்கும் பாத்தீங்கன்னா பல தருணங்கள்ல சொல்லியிருக்காங்க, ஐடி விங்கு தான் நம்ம பார்ட்டியில ஆரம்பிச்சிருக்கோமே ஒழிய வரும் காலகட்டங்களில் அரசியல் மட்டுமல்லாமல் அரசாளுமையிலும், அதாவது கவர்னன்ஸ்லயும் இது தகவல் தொழில்நுட்பம் பெரிய பணியை இது பண்ண போகுது சுவாமிநாதன். நீங்க வந்து என்னைக்கா இருந்தாலும் நான் இருக்கேன், இல்ல இந்த கட்சியோட இருந்து நீங்க வந்து இந்த பணிகளை நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தி அனுப்புனாங்க. அதுக்கப்புறமா லைனா தேர்தல் அடுத்த தேர்தல அவங்க இருந்த வரைக்கும் வெற்றி தான். விஷன் அப்படி இருந்திருக்கு பாருங்க. தகவல் தொழில்நுட்பம் உலகை எப்படி ஆள போகுது,
அப்படிங்கறத அன்னைக்கே அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னாடியே கண்டிப்பா. வந்து அவ்வளவு அழகா அவங்க உணர்ந்திருக்காங்க. கண்டிப்பா. நல்ல விஷயம். நல்ல ஒரு அருமையான தகவல் அது. ஜெயலலிதா அவர்களை பற்றி சொல்லும் போதே ஆளுமை அப்படின்னு தான் எல்லாரும், அது பள்ளிக்கூட மாணவன் தொடங்கி எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, அவங்க மாதிரி கம்பீரம் அந்த மாதிரி வராது அப்படின்னுவாங்க. ஆளுமை அதை அந்த அந்த மாதிரி ஆளுமையில நீங்க அவரோடு சேர்ந்து பயணித்திருக்கிறீர்கள் பல காலம். அந்த ஆளுமை திறன், ஜெயலலிதா அவருடைய ஆளுமை திறனில் நீங்கள் கண்டு வியந்த ஏதாவது ஒரு நிகழ்வு, ஒரு அனுபவம் பகிர்ந்து கொள்ள முடியுமா? நிறைய இருக்கு. பட் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் லீடரா, ஒரு சீஃப் மினிஸ்டரா அவங்களுடைய ஆளுமை வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஒரு ஹியூமன் பீயிங்கா தெரியாத ஒரு சில சுவாரஸ்யமான விஷயங்களை நான் பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். அவங்களுக்குன்னு ஒரு தொலைக்காட்சி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது, அது நமக்கு எல்லாமே தெரியும். அந்த தொலைக்காட்சியுடைய புது அலுவலகத்திற்கு போறதுக்காக திடீர்னு ஒரு நாள் சர்ப்ரைஸா போறாங்க. இவங்க வர்றாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. சரிங்களா? அவங்க பாட்டுக்கு ஒரே கார்ல, அவங்க கார்ல தனியா, அப்ப சிஎம் இருந்த பீரியட் இல்ல. உள்ள போறாங்க. இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசப்ஷன் ஏரியால யாரும் ஆள் இல்ல. ஃபோன் பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அப்படி பார்த்தாங்க, இப்படி பார்த்தாங்க. ஃபோன் அவங்களே எடுத்து வணக்கம் அப்படின்னு சொல்லி அந்த டிவி பேரை சொல்லி பேசுறாங்க. ரிசப்ஷன் வேலையா மேடம் செய்றாங்க. அவங்க வந்து இது என்னுடைய நிறுவனம், எனக்கும் இதுல வந்து அந்த பொறுப்பு இருக்கு, நான் ஒரு சிஎம்மா இருந்தேன், அந்த அந்த ஈகோல அவங்களுக்கு கிடையவே கிடையாது. போகாம ஆமா, பல விஷயங்கள் அவர்களை பற்றி தவறாக வந்து வெளியே போற்றே செய்யப்பட்டிருக்க வெளிய உள்ளுக்குள்ள ரொம்ப 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 தங்கமான ஒரு குழந்தை தன்மை மிக்க ஒரு தலைவி அப்படின்றத சொல்ல முடியும். அவங்களே போன் எடுத்தாங்க, அவங்களே பேசினாங்க, ரொம்ப கேஷுவல். அதுக்குள்ள எல்லாரும் பதறி போய் அவங்க நினைச்சா போயிட்டு அதெல்லாம் கூப்பிட்டு பேசிக்கலாம். கரெக்ட், வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்த்து வந்து ஒண்ணு. ரெண்டாவது, ஒரு கேம்பெயின் போறாங்க. ஹெலிகாப்டர்ல போவாங்க வழக்கமா ஒரு சில இடங்களுக்கு. ஃப்ளைட்ல இறங்கிட்டு அங்கிருந்து ஹெலிகாப்டர் எடுத்துட்டு நியரஸ்ட் இதுக்கு போவாங்க. கூட வர வேண்டிய கேமராமேனுக்கு இடம் இல்லை, வண்டியில போய் அங்க சேர முடியாத சிச்சுவேஷனு. அவர் கேமராமேன் தானே, இதெல்லாம் பார்க்கல. அங்க அந்த மீடியா அன்னைக்கு நமக்கு எவ்வளவு முக்கியம், இவர் வரலன்னா அதோடைய இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படின்றத பார்த்து நீங்களும் ஏறுங்கன்னு சொல்லிட்டு கூட ஹெலிகாப்டர்லயே கூட்டிட்டு போனாங்க. அந்த மாதிரியான ஒரு லீடர் அவங்க. மூணாவது வந்து எனக்கு இன்னும் பசுமையா நினைவு இருக்கு. வேன்ல ஒரு இடத்துக்கு ஒரு கிராமத்துலேருந்து இன்னொரு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட், அப்படிதான் சொல்லுவோம் நாங்கள் அதை. ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருக்காங்க அந்த பெரிய கேம்பெயின் வேன்ல. போற வழியில வந்து நிறைய வயல்களில் வந்து பெண்கள் எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. வண்டியை நிறுத்திட்டாங்க. வண்டியை நிறுத்துன்னு சொல்லிட்டு இறங்கி அவங்க புடவை அழகாக தூக்கிட்டு செருப்பை விட்டுட்டு, வயல்ல செருப்போட போகக்கூடாதுன்ட்டு உள்ள போய் அவங்க எல்லாம் அப்படியே கூடி வராங்க. எனக்கு தெரியுதாம்மா, நான் எலெக்ஷன் நிற்க போறேன், ரெட்டைலைக்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய அந்த ஒரு பொசிஷனுக்கு அதை செஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. அவங்கள பார்க்க மாட்டோமா, தரிசனம் கிடைக்காதா அப்படின்னு மக்கள் காத்துட்டு இருக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு இதுல இறங்கி போய் பேசி அந்த அளவுக்கு வந்து வெரி டவுன் டு அர்த்தான ஒரு சிந்தனை கொண்டவர். அதனால ஒரு ஒரு லீடர்ஷிப்ல வந்து மிகப்பெரிய ஒரு லெசன் நம்ம வந்து ஒரு புத்தகமே எழுதலாம். அவங்க கிட்ட நம்ம கத்துக்க வேண்டிய ஆளுமை பண்புகள் இருக்கு. ஜெயலலிதா அவர்கள் அந்த மாதிரி கண்டிப்பு தன்மை, அவர் கடுமையா நடவடிக்கை எடுக்கிறவர், அந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி இந்த மாதிரி ஒரு இயல்பானவர், யதார்த்த குணம் மிக்கவர், எளிதில் அணுகப்படக்கூடியவர்ங்கிற மாதிரியான சில உதாரணங்கள் சொன்னீங்க இல்லையா? அந்த மாதிரி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில உங்க மேடமோட நீங்க அலுவலகம் போயிருப்பீங்க, கட்சி பணி சம்பந்தமா பேசியிருப்பீங்க. அந்த நேரங்களில் நீங்கள் கண்டு வியந்த அந்த அனுபவம்? எனக்கு பர்சனலா நடந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து 2 விஷயத்த கண்டிப்பா நான் நேயர்கள்ட்ட பகிர்ந்துக்கணும்னு விரும்புறேன். ஒன்று வந்து 2015 பிப்ரவரி மாதம் நினைக்கிறேன். ஆமாம், ஆர்கே நகரில் பை எலெக்ஷன். அவர் வெற்றிவேல் அவர்கள் ராஜினாமா செய்து இவங்க வந்து ஆர்கே நகரில் போட்டியிட வசதியாக இவங்க போகிறாங்க. அப்போ நான் வந்து சிட்டிங் ஐடி விங் செக்ரட்டரி. இவங்க எலெக்ஷன் கேம்பெயின் போனாங்க. ஓஎஸ் கார்டன்ல இருந்து ஆர்கே நகர். எனக்கு ஆஃபீஸ் டி நகரில், அங்கே தான் வார் ரூம் வச்சுருக்கோம், ஐடி விங்குடைய வார் ரூம். இவங்களுடைய முதல் பாயிண்ட்ல இருந்து, அதாவது ஹார்பர் கொஞ்சம் தாண்டினதுலேருந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆரம்பிச்சிடும். ஆர்கே நகர் துறைமுகத்தை கொஞ்சம் தாண்டின உடனே அடுத்த தொகுதி இல்லையா, துறைமுகம் ஸ்டாப்பை தாண்டி அந்த பாலத்தை இறங்கி அந்த பக்கம் இறங்குனீங்கன்னா ஆர்கே நகர் தொகுதி ஆரம்பம் தொடங்கும். அவங்க வந்து அங்கே போகிறாங்க. எனக்கு மனசு ஃபுல்லாக ஆர்கே நகரில் அவங்க கூட இருக்கணுமேன்னு இருக்கு. ஆனால் வந்து என்னுடைய பணி என்னன்னு கேட்டிங்கன்னா, சோஷியல் மீடியா, ட்விட்டர்,
இதை லைவ் பண்றது, அந்த ஃபீட் எடுத்து கரெக்டா வருதான்னு பாக்குறது, ட்வீட் போட்டுட்டே இருக்கிறது, இது இருக்கு. என்ன பண்றது, அங்க போறதா இங்க இருக்கிறதான்னு ஒரே ஒரு அப்பெல்லாம் ஒரே ஒரு ஆள் தான் ஐடிவிங்ல, நான் மட்டும்தான் ஒன் மேன் ஆர்மி ஐடிவிங். ஒரு மன போராட்டம் உங்களுக்குள்ள இருக்கு. ஆமா, மன போராட்டம்னு சொல்ல முடியாது, ஒரு 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 டைலமா. நான் ஒரே ஒரு ஆளுங்கிறதுனால ரெண்டு இடத்துலயும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த நிர்வாகி ஒருத்தர்கிட்ட கேட்குறேன் என்ன பண்றதுன்னு. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, போயஸ் கார்டன்லேருந்து வண்டி வெளியே வரும்பொழுது கத்தீட்ரல் ரோட் திரும்புற அந்த கார்னர்ல நின்றுட்டு ரோட்ல இருந்தே அம்மாவுக்கு ஒரு வணக்கத்தை சொல்லிட்டு நீங்க போய் உங்க பணியை பாருங்க, அதுக்குள்ள வண்டி இந்த பக்கம் போறதுக்குள்ள நீங்க வந்து வேலையை ஆரம்பிச்சிடலாம் உங்க ஆஃபீஸ் போயிட்டு. சரி, இதுதான் ஃபார்மாலிட்டி போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு, நல்லா புதுசு அப்போ ஒரு நிர்வாகியா. சரிங்களா, சரின்னு போயிட்டு ரோட்ல நிற்கிறேன். கரெக்டாக கான்வாய் எதிர்பார்த்த நேரத்துக்கு கிளம்புது. ஒரு கயிறு போட்டு எல்லாரையும் கூட்டம்லாம் அது பின்னாடி தான் இருக்கும். நம்ம நிர்வாகின்ற ஒரு காரணத்துக்காக கயிற்றுலேருந்து கொஞ்சம் வெளியே தாண்டி நிற்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. வண்டி வருது, நான் ஒரு வணக்கம் சொல்கிறேன். வண்டி தாண்டுது, கடகடன்னு பக்கத்தில் இருக்கிற மோட்டார் பைக்குக்கு ஓடுறேன். எடுத்துன்னு நான் பைக்கில் போனால் தான் டிராஃபிக்கை தாண்டி அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்குள்ளே போக முடியும் அப்படின்ட்டு நான் ஓட ஆரம்பிக்கிறேன். பிஎஸ்ஓ ஒருத்தர் போலீஸ் ஓடி வந்து ஆஸ்பேர் சார்னு அங்கேருந்து குரல், யாரா நம்மளை இப்போ கூப்பிடுறது அர்ஜென்ட்டாக போக வேண்டிய நேரத்தில் அப்படின்னு திருப்பி பார்த்தா அம்மா கூப்பிடுறாங்க. கான்வாய் மொத்தமாக நின்று போச்சு. சரிங்களா, என்னடா அம்மா கூப்பிடுறாங்க, இது என்ன தப்பு? கான்வாய் ஒரு நடைமுறை, அதையே நிறுத்திட்டு ஆமாம் நிறுத்திட்டு கண்ணாடி இறக்கிட்டு வாட் ஆர் யூ டூயிங் ஹியர் மிஸ்டர் சுவாமிநாதன் அப்படின்றாங்க. நான் சொல்கிறேன், ஐ செட் மேம் மை ஹார்ட் இஸ் இன் ஆர்கே நகர் வித் யூ பட் த மைண்ட் இஸ் இன் த வார் ரூம். எனக்கு அதனால இங்கே இருக்கிறதா அங்கே இருக்கிறதான்னு தெரியாததுனால உங்களை எப்படியே பார்த்துட்டு ஆஃபீஸ் போய் வேலைகளை தொடங்கும். திஸ் இஸ் த லாஸ்ட் டைம் ஐ வில் see you on the road அப்படின்றாங்க. அவங்க என்கிட்ட பேசுறது எனக்கு கேட்குது, சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் ஏதோ திட்டுறாங்க இவனை, அந்த இரைச்சல் சத்தம் கேட்காது. இல்ல அவங்க என்ன வரலாட்டி this is the last time I will see you on the road. கண்டிப்பா பேசுற மாதிரி தெரியுது. If you want to see me, you see me in my chamber or you see me at my house at garden. உங்களுக்கு பெரிய சலுகை கொடுக்குறாங்க அப்படின்றாங்க. எனக்காக பயங்கர பெருமை. இந்த மாதிரி வந்து நீ ரோட்லலாம் நிற்கக்கூடாது அப்படின்போது, அதாவது படித்தவர்களுக்கு திறமை உள்ளவர்களுக்கு அவங்க கொடுத்த மரியாதை அது சார். அதனுடைய அடையாளம் வந்து கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் ஒரு அப்பாயின்மெண்ட்னு கொடுத்தா அந்த நேரத்துல அந்த மீட்டிங் நடக்கும். இல்லைன்னா ஒரு மணி நேரம் முன்னாடியே வந்துடும், நீங்க இன்னொரு 1 hour கழிச்சு வாங்க. அந்த அளவுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் லீடர், ஒரு மிகப்பெரிய, அதாவது ஒரு இப்படிப்பட்ட ஒரு சிஇஓட நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப ஒரு நிகழ்ச்சி. ஆனா இதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியல. இதெல்லாம் தெரியல. ஒரு பார்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் இவங்களுக்குள்ள நடக்கிற ஒரு விஷயங்கள் இன்னைக்கு வாய்ப்பு கிடைக்கிறதுனால நிச்சயமா இது வந்து மேடம்குள்ள இப்படி ஒரு தன்மை இருக்கு. அவங்களுடைய கோபத்தை பத்தி கேட்டீங்க. 2016 எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி கேண்டிடேட் செலெக்ஷன், இருக்கிற கேண்டிடேட் யாரு என்ன, அவங்களுடைய தொகுதியில் அவங்கள பத்தின என்ன இது நடக்குது, அதெல்லாம் ஒரு சீக்கிரட்டா ஒரு சர்வே எடுக்க சொல்லி நமக்கு ஒரு உத்தரவு வருது ஐடிவிங்குக்கு. நம்ம அந்த வேலைகளை செஞ்சுட்டு ரிப்போர்ட் எல்லாம் எடுத்துட்டு போறோம். கொடுக்கறதுக்கு போகும்பொழுது February March மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொஞ்சம் தயக்கமா நிற்கிறேன். என்ன இல்லம்மா, மயிலாப்பூர் தொகுதிக்கு நான் தான் கேண்டிடேட்டுன்னு சொல்லி ஒரு தகவல் வருது. அப்படி பார்த்தாங்க. என்ன இப்போ அப்படின்னாங்க. எனக்கு 234 தொகுதி பொறுப்பு கொடுத்துருக்கீங்க, நான் போய் ஒரு தொகுதியில் நின்னா பாக்கி 233 யாருமா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க. அது தெரிஞ்சோ தெரியாம இந்த பேனாவை எடுத்து டமால்னு அடிச்சாங்க. சுவாமிநாதன் கட்சிக்கு பொதுச் செயலாளர் நீங்களா? நானா சுவாமிநாதன், கெட் அவுட்ட்டாங்க. சரியா, எனக்கா நான் இல்லம்மா, தட் இஸ் நாட் வாட் ஐ மென்ட், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டேன். போங்க அப்படின்ட்டாங்க. அவ்வளோ ஒரு கோபம் உரிமையோட. ஆமாமா, 234 என்னுடைய பொறுப்பு, அது நீ என்ன அப்படிங்கிற அந்த ஒரு இதுல அது நானும் ஐயோ தப்பா சொல்லிட்டோமோ, நம்ம யூஸ் பண்ண வார்த்தைகள் தவறோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நான் வந்து வருத்தத்துல வந்துட்டேன். ஒரு 3 நாள் கழிச்சு திருப்பி கூப்பிட்டு எலெக்ஷன் வேலைகள்லாம் ஆரம்பிச்சாச்சா ஆரம்பிக்கலையா, அதாவது அப்படி ஒரு நிகழ்வே நடக்கலங்கிற மாதிரி அவ்வளவுதான். அடுத்த இஷ்யூ அது அன்னியோட ஓவர் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு, நீங்க தான் இன்சார்ஜ், நீங்க 2 பேரும் ஒரு ரொம்ப ரொம்ப பார்ட்டியில ரொம்ப சீனியர் மோஸ்ட் 2 பேரை கூப்பிட்டு நீங்க சுவாமிநாதனுக்கு ஃபுல்லா இது பண்ணணும், நமக்கு கடந்த தேர்தலில் எப்படி ஜெயிச்சு காட்ட முடியுன்றதை நிரூபிச்சிருக்காரு. அவங்களுக்கு நேரம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்புக்கு என்னன்னா,
ரெக்கக்னைசிங் த எபிலிட்டி இன் அதர்ஸ். அது எப்போ ஒரு தலைவருக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு இன்செக்யூரிட்டி இல்ல அந்த தருணத்தில் அந்த எதுக்குமே நான் அடுத்த ஆளை ப்ரமோட் பண்ணணும்னா எப்ப ப்ரமோட் பண்ணுவேன், எனக்கு வந்து இன்செக்யூரிட்டி இல்ல அப்படிங்கிற பொழுது. இப்ப அரசியல்ல பல பேர் வந்து அடுத்த ஆளுக்கு ஏன் ப்ரமோட் பண்ண மாட்டேன்றாங்கன்னா, ஐயோ இவன் நம்மளோட வளர்ந்துட்டான்னா அப்படிங்கிற அந்த ஒரு பயம். அந்த ஒரு பயம் இல்லாதவங்க தான் ஒரு லீடர். ஆக்சுவலா நீ வளர்ந்தன்னா அது எனக்கு தான் பெருமை, என்ன அந்த பார்வை. ஆமா, அந்த ஒரு இன்செக்யூரிட்டி இல்லாத ஒரு லீடரா எப்பவுமே நான் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பெக்ட் வச்சிருக்கேன். நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க, நல்லா என்கரேஜ் பண்ணாங்க, பல இனோவேஷன்ஸ் பண்ண வச்சாங்க. இந்த மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு, நிறைய சொல்லிட்டே போகலாம். மேடம் வந்து அரசியல் கலைத்துறை ரெண்டுலயுமே அவங்க மிகப்பெரிய ஒரு ஆதிக்கத்தை செலுத்தியவர்கள். அதையும் தாண்டி இலக்கியத்தில் மேடம் வந்து ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க, புத்தகங்கள் நிறைய படிப்பாங்கங்கிற மாதிரியான தகவல்லாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். சமூகத்தில் நிறைய பேர் அதை பற்றி பேசுவாங்க. அதை பற்றின உங்களுடைய பார்வை? அவங்க எப்பவுமே வந்து ஒரு வாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, இவங்கெல்லாம் இந்த பொக்கே வாங்கிட்டு வர்றதுக்கு புத்தகங்களை வாங்கி கொடுத்தா கூட படிக்கலாம் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக ஒரு வாட்டி பேசும்பொழுது, நான் கடைசி வரைக்கும் எப்போ செஞ்சிச்சாலும் ஒரு புத்தகத்தோடு தான் போவேன். ஆனால் மறுமுறை சந்திக்கும் பொழுது அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுவாங்க. இந்த பாயிண்ட் நான் ஐ டோன்ட் அக்ரி, ஐ டிஸ்அக்ரி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரேஷியஸ் ரீடர் அவங்க. 18 மணி நேரம் வேலை செஞ்சாலும் அந்த 18 மணி நேரத்துல 1 மணி நேரமாவது படிக்கணும் அப்படின்னு காலையில நியூஸ் பேப்பர்ஸ் விடாம படிக்கக்கூடிய ஒரு லீடர். காலங்காலத்தால என்ன நடக்குதுன்னு மற்றவங்க சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு தெரியணும்ன்றதுக்கு எல்லா நியூஸ் பேப்பரையும் தரவா படிக்கக்கூடிய மேடம். வீட்லயே ஒரு லைப்ரரியே உண்டாங்க. குறிப்பா ஆங்கில நாவல்கள் நிறைய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 15,000 புத்தகத்துக்கு மேல இருக்கும்னு நினைக்கிறேன். படிப்பாங்க. சில வீட்டுல வந்து சில பேர் ஷோக்கு பார்வைக்கு வைப்பாங்க, ஆனா மேடம் அப்படி கிடையாது. அவங்க படிச்ச புத்தகங்கள் தான் அங்க இருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள். அதாவது தமிழகத்தின் கோடான கோடி மக்களின் எண்ணங்களில் நிறைந்த ஜெயலலிதா அவர்கள் இவ்வளவு சீக்கிரம் அவர் நம்மை விட்டு சென்று விடுவார் அப்படின்னு எதிர்பார்க்கல. காலம் அவரை அத்தனை சீக்கிரமாக அழைத்து கொண்டது. அவர் இறந்ததற்கு பிறகு, அவர் மறைவுக்கு பிறகு தமிழக அரசியலில் ஏற்பட்டிருக்கூடிய அந்த தாக்கம், அது என்ன மாதிரி, அது எப்படி இருக்கு? இன்னும் அந்த 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 வெற்றிடமா பாக்குறீங்களா, இல்ல அது மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு, அந்த இடத்துக்கு யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பார்வை இருக்கா? அது உங்களுடைய அந்த அந்த வகையில உங்களுக்கு கருத்து என்ன இருக்கும்? தமிழக முதலமைச்சராக அந்த இடத்துக்கு வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் பதில் சொல்றதுல அர்த்தமே இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் 2 முதல்வர்கள் வந்துட்டாங்க, ஆட்சியும் நடந்து 8 வருஷமா போயிட்டு இருக்கு. அதனால அதிமுகவுடைய தலைமை இப்ப என்ன ஆயிட்டு இருக்குன்றது உங்களுக்கும் தெரியும். ஒரு அரசியல் தலைவராக, ஒரு விஷனரி, தொலைநோக்கு பார்வை உடைய ஒரு தலைவியாக, ஒரு பொதுநலவாதியாக, அப்படி ஒரு லீடர் ஹிஸ்டரியில கண்டிப்பாக நிலைத்து நிற்பார். 8 ஆண்டுகள் இல்ல, 80 ஆண்டுகளுக்கு பிறகும் அவர் பேசப்படுவார். அது தாலிக்கு தங்கமான திட்டமா இருக்கட்டும், இல்ல ஏழைகளுக்கான அம்மா உணவகம் திட்டமாக இருக்கட்டும், எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு லாஜிக்கல் ப்ராக்ரெஷனோட, முதல்ல அந்த பெண் குழந்தைக்கு வந்து தொட்டில் திட்டம், அதுக்கப்புறமா 20 ஆண்டுகளுக்கு கழிச்சு தாலிக்கு தங்கம். ஸோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு விஷனரி பிளானிங்கோட நடத்தப்பட்ட ஒரு விஷயம். அவர்கள் இல்லை என்பது நான் சொல்றதெல்லாம் விடுங்க, அவர்களுக்கு மிகப்பெரிய எதிரி அப்படின்னு யாருன்னா திமுகவினர் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? அதுல திமுகவினர் சிலர் போடுறாங்க, உன்னை ஆள வேண்டாம் என்று தானே சொன்னோம், வாழ வேண்டாம் என்று இல்லையே அப்படின்னு போஸ்டர் போட்டு ஒட்டி அழுகுறான் அவன். அந்த அளவுக்கு அவங்க மத்தியில கூட ஒரு தாக்கத்தை, அப்படிப்பட்ட எதிரிகள் மிகப்பெரிய ஒரு தலைவி அவர்கள். அரசியல் எதிர்ப்பெல்லாம் தாண்டி அவங்களுடைய லீடர்ஷிப்புக்கு கிடைச்ச மிகப்பெரிய இது வந்து இதுதான். ஒருத்தர் இருக்கும் பொழுது நம்ம என்ன பேசுறோமோ அதையெல்லாம் தாண்டி அவங்க இல்லாத பொழுது எவ்வளவு ஒரு உருக்கமான வார்த்தை. அதுவும் ஒரு திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி வந்து உன்னை ஆள வேண்டாம் என்று தானே சொன்னோம், வாழ வேண்டாம் என்று சொல்ல, எதிரிகளுக்கும் ஒரு பெரிய அப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நம்ம இனிமேல் பாக்குறது வந்து கஷ்டம்தான் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த வகையில ஜெயலலிதா அவருடைய மறைவு வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை இன்னைக்கு வரைக்கும். அதிமுகவின் தகவல் தொழில்நுட்ப முதல் செயலாளர் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய நீங்கள், அந்த பெருமைக்குரிய பதவி வகித்த நீங்கள் இப்போது என்ன தளத்தில் இயங்கிக் கொண்டீர்கள்? இப்போது உங்கள் அரசியல் களம் என்ன? இது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அப்பாற்பட்ட ஒரு கேள்வியா இருந்தாலும்,
2021 நான் அதிமுகல இருந்து அடிப்படை உறுப்பினர்ல இருந்து வெளியே வந்துட்டேங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். 2021 21 அந்த தேர்தலுக்கு பிறகு இந்த இரட்டை தலைமை எல்லாம் எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இல்லை, ஏற்புடையவே இல்லை. ஏற்பில்லை. முன்ன ஒர்க் பண்ண அளவுக்கு அந்த ஒரு ஃப்ரீடம், ஒரு விஷன் அது இல்லாத பல காரணம். இது பல நிகழ்ச்சிகள்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2011-12 தேர்தல் களத்துல தகவல் தொழில்நுட்பத்தை தாண்டி செயற்கை நுண்ணறிவு என்று இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக பேசப்படக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை நான் பயன்படுத்தினேன். அதுக்கு உண்டான அந்த பர்மிஷன் அம்மா கொடுத்தாங்க. 2014 யூஸ் பண்ணோம், 16 யூஸ் அந்த காலகட்டத்தில் நீங்க அதை பண்ணினோம். அதுல ஒரு பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டு கடந்த ஓராண்டாக என்னுடைய பிஹெச்டி இன் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நான் இப்ப படிச்சுட்டு இருக்கேன். இது 3 ஆண்டு ப்ரோக்ராம், ரிசர்ச் ப்ரோக்ராம், 3 இயர்ஸ் ரிசர்ச் ப்ரோக்ராம். இது அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பல்கலைக்கழகத்தில் படிக்கிறேன். எனக்கு அவங்க கொடுத்துருக்கிற தலைப்பே ஏஐ இன் பாலிடிக்ஸ் அண்ட் கவர்னன்ஸ். அரசியலிலும் அரசாளுமையிலும் ஏஐ உடைய பங்கு என்ன அப்படிங்கிறது தான். அது கிளாஸ் பிஸியாக போயிட்டு இருக்கு. 1-2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்பப்போ கூப்பிடும்போது ஒரு கன்சல்டண்டா டச்சில் இருக்கு. நீங்க சார்ந்திருந்த அந்த அது தொடர்பான படிப்பே உங்களுக்கு, அந்த தலைப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதுல பண்ணணும்ன்றது என்னுடைய ஈடுபாட்டோட நீங்க அதை பண்ணிட்டு இருக்கேன். நான் அதுல கொஞ்சம் இப்போதைக்கு பிஸியா இருந்துட்டு இருக்கேன். நல்லது. நீங்கள் அந்த படிப்பு துறையிலே சாதிக்க வாழ்த்துக்கள் இந்த நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெயலலிதா அவர்களுடைய நினைவலைகளை அனைவரும் ரசிக்கக்கூடிய வகையிலே, புதிய தகவல்களை பெறக்கூடிய வகையிலே இந்த நிகழ்ச்சி அமைந்தது. நன்றி. நன்றி.